ஒவ்வொரு தலைப்பிலையும் கருத்துக்கள் சொல்றதோட, சில தலைப்புகள்ல பயிற்சி முறைகள் குடுக்கறதோட, எல்லா தலைப்புகளுக்கும் ஒத்த மாதிரி கவிதைகளும் குடுத்திருக்கார். அந்த மாதிரி கவிதைகளை புதன்கிழமை, வியாழக்கிழமை பார்த்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு பக்தி யோகம் ஞானம். இதுல ஒரு கவிதைய பார்க்க போறோம். 86ல எழுதியிருக்கார். இந்த ஞானம் அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு விதமான விளக்கங்களை கொடுத்திருக்கார். நம்ம ஆரம்பத்திலே ஒரு கவிதையில பார்த்தோம், ஒரு குழந்தைக்கு அப்பா யாரு அப்படிங்கிறத அம்மா கான்பிடென்டா சொல்றதுங்கிறது ஞானம் அப்படிங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி ஞானம்ங்கிறதுல அறிவை அறிவால் அறிந்த நிலையே, அறிவை அறிந்த ஒரு அன்பின் அறமே ஞானம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ ஒவ்வொரு விதமாகவும் இந்த ஞானம்ங்கிறது எடுத்து சொல்றார். ரொம்ப எளிமையா பார்த்தோம்னா தெளிந்த அறிவு. இதுதான் எந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அதுதான் ஞானம் அப்படிங்கிறார். மகரிஷி அவர்கள் அப்படிதான் எல்லாவற்றையுமே ஆராய்ந்து பார்த்து பார்த்துதான் அந்த ஞானம்ங்கிற அந்த தெளிந்த அறிவு இருந்ததுனாலதான் அவருக்கு எல்லா கருத்துக்களையும் ஆணித்தரமாக மறுக்க முடியாத உண்மை, மறக்கக்கூடாத உண்மைன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு இறைநிலை அவரை தேர்ந்தெடுத்து அவர் வழியா நமக்கு எல்லா கருத்துக்களையும் நாம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு இறைநிலை கொடுத்திருக்கு. அப்புறம் நமக்கு புரியிற மாதிரி எளிமையான உதாரணங்களோட நமக்கு மகரிஷி அதை விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஞானம் அப்படிங்கிறது என்ன, அறிவுங்கிறது என்ன, இது ரெண்டத்தையும் மகரிஷி சொல்றார். இதுல இயக்க நிலையே அறிவு அப்படிங்கிறார். நம்ம சாதாரணமா அறிவுன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், புத்தி கூர்மை அப்படின்னு. ஆனா மகரிஷியோட இதுல புத்தி கூர்மை இருந்துச்சுன்னா அது நல்லதுக்கும் நல்லது, கெட்டதுக்கும் போகும். ஆனா இந்த தெளிந்த அறிவு ஞானம் அது தவறு செய்யாது, சரியான பாதையில தான் போகும் அப்படின்னுட்டு அந்த ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறார். இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போய் அந்த அறிவுங்கிறது என்ன அப்படிங்கறத இந்த கவிதையில சொல்றார். அதுதான் பார்க்க போறோம். இயக்கம் என்றும் வேகம் என்றும் விரைவு என்றும் கூறும் எழுச்சியினை அறிவென்று அறிந்து கொள்ளல் ஞானம். இயக்கமெனில் 4 வகை சீர்மை அதற்கு உண்டு. எழும், விரைவு, பருமன், காலம், தொலைவு என்பதாகும். இயக்கம் அது படிப்படியாய் தொடராக மாறும். ஏற்ற சீர்மை வடிவம், குணம், கால ஒழுங்காகும். இயக்கம் அது எதுவெனினும் நிகழ்ச்சி அதே அறிவாம். இருப்பு நிலை பொருள் அதுவே மெய்யென்று உணர்வோம். எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. எல்லாமே ஒரு இயக்கத்துல இருக்கு, ஒரு வேகத்துல இருக்கு, ஒரு விரைவுல இருக்குன்னு சொல்றோம். எல்லாமே இயக்க நிலையில இருக்கு. அது உயிரற்றதாகவும் இருக்கட்டும், உயிர் உள்ளதாகவும் இருக்கட்டும், எல்லாத்துலயும் இயக்கம் இயங்கிட்டு இருக்கு. இத எதனால இந்த இயக்கம் வருது அப்படிங்கறத புரிஞ்சு கொள்றதுதான் ஞானம்னு சொல்றாரு. இப்ப பிக் பேங் தியரி, நிறைய தியரி எல்லாம் வந்திருக்கு. ஆனா இந்த இயக்கம் ஏன் வந்துச்சு, எப்படி அந்த சுத்த வெளியில இயக்கம்ங்கிறது வந்துச்சு, அதை இன்னும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சியில அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா மகரிஷி அவங்க இந்த இயக்கம்லாம் நடைபெறுகிறதே
இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் ஞானம், அதுதான் தெளிந்த அறிவு அப்படின்னு குடுக்குறார். அப்புறம் இந்த இயக்கம் இது அப்புறம் அப்படியே நிக்குதுல. அதுக்கு 4 பரிமாணங்கள். காலம், தூரம், பருமன், வேகம். அதுக்கப்புறம் எந்த இயக்கமா இருந்தாலும் இந்த 4 பரிமாணங்கள்ல தான் இருக்கு. ஆனா அப்புறம் அது தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அது ஒரு நிகழ்ச்சி. எப்பொழுதும் அது நடந்துகிட்டே இருக்கிறதுனால, இந்த 4 பரிமாணங்கள்ல நடந்துட்டே இருக்கிறதுனால, எல்லா இடத்துலயும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் மாற்றம் ஒன்றே நிரந்தரம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி 4 பரிமாணங்கள்ல அந்த இயக்கம் நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த இயக்கம் எங்க எப்படி ஆரம்பிக்குது? 4 பரிமாணங்கள்ல அது இருக்கு, நடக்குது. ஆனா எங்க ஆரம்பிக்குதுன்னா, சுத்த வெளியில. சுத்த வெளியே தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறது. அது 1955லயே சொல்லியிருக்காரு மகரிஷி. இயக்க நிலை எப்படி வந்ததுன்னா, அது தன்னைத்தானே இறுக்கிக் கொள்றதுனால. அதுக்கப்புறம் நமக்கு தெளிவு வருவதற்கு தான் மகரிஷி அவர்கள் அத விஞ்ஞான பூர்வமாவும் எடுத்து சொல்வதற்கு தான் அவ்வளவு அதுல ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து 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 அதுக்கப்புறம் நமக்கு விளக்கத்த குடுத்திருக்கார். அப்போ தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும் தன்மை இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அதுல 4 விதமான தரங்கள், 3 விதமான திறன்கள் இருக்கு. அதுதான் பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம் அப்படின்ட்டு குடுக்குறார். எதையும் ஊடுருவி பாயும், அதுக்குள்ளேயும் எதையும் ஊடுருவ விடும். அப்புறம் அது ஒரு டார்க் மேட்டர் தான் அப்படின்னு இந்த விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்காரு. அப்போ தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும், தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்ட்டு அப்பவே அதை சொல்லியிருக்கார். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல அதுக்கு என்ன தன்மைகள் இருக்குன்னா, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். அப்ப அந்த பேரறிவு தான் தன்னைத்தானே இறுக்கிக் கொள்றதுனால இந்த 4 பரிமாணங்கள்ல எல்லாவற்றையும் இயக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த இயக்கம் ஒண்ணு வருதே, அந்த பேரறிவோட அது செயல்தான். அதனால்தான் அறிவே தெய்வம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய மகான்கள் சொன்னா கூட அது ஜட பொருளா இருக்கட்டும், இல்ல உயிரினங்களா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அந்த இறைநிலை அறிவாதான் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை மகரிஷி நமக்கு தான் கொடுத்தார். மகரிஷி தான் நமக்கு கொடுத்தார். எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அப்படின்னு அந்த கவிதையை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப எப்படி அந்த அறிவு செயல்படுது அப்படிங்கிற விளக்கத்தை விலாவாரியா நமக்கு கொடுத்தது மகரிஷி தான். அப்போ அந்த அறிவுதான், பேரறிவுதான், அதுதான் இயக்க நிலை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த எழுச்சி, இந்த இயக்கம், இந்த விரைவு அது எப்படி வருது அப்படிங்கிறது தெரியல. ஒரு வெடி வெடிச்சுது, அப்புறம் அதுல இருந்து இந்த கோள்கள்லாம் இருக்கு அப்படின்னுட்டு தான் பிக் பேங் தியரி. ஒரு பேங், ஒரு வெடி. ஆனா அது ஏன் நடந்துச்சு? அந்த வெடிப்புக்கு என்ன காரணம்? அது இன்னும் மூலத்துக்கு வரல. அததான் இங்க மகரிஷி சொல்றார். எல்லாமே அறிவின் செயல்பாடுதான். அந்த இயக்கம்ங்கிறதே அந்த பேரறிவோட செயல்தான் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். அதனாலதான் இங்க என்ன சொல்றாருன்னா, இயக்க நிலையே அறிவு. அந்த பேரறிவு எல்லாவற்றையும் இயக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த 4 பரிமாணங்களுக்குள்ள அது இயக்கிட்டு இருக்கு. அதுதான் காலம், தூரம், பருமன், வேகம். அது ஜட பொருள்ல மட்டும் இல்ல,
உயிரினங்கள்லயும் அதே நிலையில தான் இருக்கு மனிதன் வரை அப்படின்ட்டு சொல்றது. இயக்கம் என்றும் வேகம் என்றும் விரைவு என்றும் கூறும் எழுச்சியினை அறிவென்று அறிந்து கொள்ளல் ஞானம். இப்ப இத நமக்கு மகரிஷி கொடுத்திருக்காரு. இந்த விளக்கம் தெரிஞ்சாச்சு. ஆனா இத நாம உணர்வா பெறணும். அதுக்கு வேண்டிய பயிற்சிகள தான் அதையும் கொடுத்திருக்காரு மகரிஷி. ஒவ்வொருத்தர் வெவ்வேறு நிலையில இருக்கோம். நம்மளுக்கு தெரியும். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம் அதெல்லாம் இருக்கு. அத பிரகாரம் நமக்கு இதை புரிந்து கொள்ளும் தன்மை, நம்மை உயர்த்தி கொள்ளும் தன்மை, அதுல வித்தியாசங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த நம்மை உயர்த்தி கொள்வதற்கு வேண்டிய பயிற்சிகளை தான் மகரிஷி உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. சரி, இந்த விரைவு, பருமன், காலம், தொலைவு இதனால இது தொடர் நிகழ்ச்சிங்கிறார். இயக்கம் அது படிப்படியாக தொடராக மாறும். இது தொடர் நிகழ்ச்சியா இருக்கிறதுனால எல்லாமே மாற்றத்துக்குள்ளதான் இருக்கு. அதுல முதல்ல என்னது? ஜட பொருட்கள்ல வடிவம், குணம், இயக்கம், கால ஒழுங்கு இதுதான் சொல்றது. அல்லதான் தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு அப்படின்னு சொல்ல. இதுதான் முதல் அறிவு நிலை. ஜட பொருட்கள்ல இது இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இன்னும் ஆராய்ச்சி செய்து ஆனா எல்லாமே இந்த 4 பரிமாணங்களுக்குள்ள இருக்கிறதுனால எல்லாமே நிகழ்ச்சி தான். இயக்கம் அது எதுவெனினும் நிகழ்ச்சி அதே அறிவாம். அந்த நிகழ்ச்சி நடக்கிறதும் இந்த பேரறிவினாலதான். அறிவு தான் எல்லாத்துலயும் செயல்பட்டுட்டு இருக்கு. இருப்பு நிலை பொருள் அதுவே மெய் என்று உணர்வோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுதான் மெய்ப்பொருள். சுத்த வெளிதான் மெய்ப்பொருள். அதுதான் மெய், அதுதான் உண்மை. மத்ததெல்லாம் நிகழ்ச்சி தான் அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறோம். சரி, இப்போ இந்த காலம், தூரம், பருமன், வேகம் இதனால இந்த பரிமாணங்கள்ல முதல்ல அந்த அறிவு நிலை எப்படி செயல்படுது? தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு இதுல செயல்படுது. அதுக்கப்புறம் என்ன செயல்படுது? ஓரறிவிலேருந்து ஆறறிவு, ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை எப்படி இருக்குது? அந்த தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. அதுக்கப்புறம் காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போகுது. உணர்தல், அதுக்கப்புறம் அனுபவம், அப்புறம் பிரித்துணர்தல் அப்படிங்கிற நிலைக்கு போகுது. அப்புறம் மனிதன் வரும்பொழுது அங்கதான் உச்சத்தை தொடுது. அங்க தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த காக்னிஷன் உணர்தல், எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம், அதுக்கப்புறம் டிஸ்கிரிமினேஷன் பிரித்துணர்தல் இதுவும் இருக்கு. அப்புறம் மனிதன் வரும்பொழுது நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேரு அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலையில அந்த பேரறிவு செயல்படுது அப்படின்னு நமக்கு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அப்ப எதுவா இருந்தாலும் அங்க அந்த அறிவின் செயல்பாடுதான் அப்படின்ட்டு சொல்றது. கான்சியஸ்னஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்துல சொல்றாங்க. ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் எவ்ரிவேர் இஸ் கான்சியஸ்னஸ். இயக்க ஒழுங்கு அப்படின்னு தமிழ்ல கொடுக்குறாங்க. அப்போ எது நடந்தாலும் இந்த 4 பரிமாணங்கள்ல தான் நடக்குது. காலம், தூரம், பருமன், வேகம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விளக்கத்தையும் மகரிஷி அவங்க கொடுக்குறாங்க. இந்த காலம், தூரம், பருமன், வேகம் இது மனிதனோட இதுல அந்த அறிவு செயல்பாட்டுக்கு வந்தாலும் இது எப்படி செயல்படுதுன்னா, ஒரு ஆன்மா அது தன்னுடைய துன்பத்திலேருந்து தன்னை விடுவித்துக்கணும்னா ஒரு பொருளையோ அல்லது ஒரு செயலையோ செய்யுது. ஒரு பொருளை நாடுது, இல்ல ஏதோ ஒரு செயல் செய்யுது. அப்படி செயல் பண்ணும்பொழுது அது எந்த பொருளானாலும் செயலானாலும் அதுக்கு காலம், தூரம், பருமன், வேகம் என்ற அந்த 4 பரிமாணங்கள் இருக்கு. இந்த 4 அளவுகளை கொண்டு வச்சுக்கிட்டு
அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஆன்மா தன்னை இப்ப நடக்கிறதுக்கும் முன்னாடி நடந்ததுக்கும் இப்ப இயக்கத்துக்கும் முன்னாடி நடந்த இயக்கத்துக்கும் தன்னுடைய இயக்கத்துக்கும் பிற இயக்கத்துக்கெல்லாம் எப்படி எல்லாம் அங்க ஒரு வேற்றுமை இருக்கு அப்படிங்கறத அதை ஒப்பிட்டு பாக்குறது ஆன்மா. அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அதனுடைய விளைவு அது துன்பமாவோ இன்பமாவோ இருக்கும். இந்த மாதிரி அந்த ஆன்மா கணக்கிடும் திறனை கொண்டு இந்த அளவுகளை வச்சு காலம், தூரம், பருமன், வேகம் இதை வச்சு கணக்கிடுறத வச்சு இந்த ஆன்மா குறிப்பிட்ட செயலுதான் எண்ணம் அப்படின்னுட்டு எண்ணத்துக்கு ஒரு டெபினிஷனும் கொடுக்கிறார். அப்போ எல்லாவற்றிலும் ஓரறிவிலேருந்தே அந்த மனம்ங்கிறது இயங்கிட்டு இருக்கு. எங்க உயிர் வந்ததோ அங்கேயே மனம், உயிரின் படர்க்கை நிலையே மனம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ எங்க உயிர் செயல்பாட்டுக்கு வந்துச்சோ அங்கேயே மனம்ங்கிறது இருக்கு. ஆனா மனிதன் வரும்பொழுதுதான் அது உச்ச நிலைக்கு வருதுனால எண்ணம் அப்படிங்கிறதுக்கு இந்த 4 பரிமாணங்களை வச்சு நமக்கு எண்ணத்துக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார் மகரிஷி. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு மகரிஷி அவர்கள் இந்த 4 பரிமாணங்களை வச்சு நமக்கு எல்லா விதத்திலும் இந்த அடிப்படையில தான் பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கிறார். இன்னொரு கவிதையில கொடுக்கிறார். அறிவின் தெளிவு என்ன அப்படிங்கிறதுக்கு கொடுக்கிறார். இயங்குகின்ற பொருள்கள் தமை இடம், பருமன், காலம், இயக்கம் என்ற 4 வகையால் பேதித்து உணர்ந்து இயங்குகின்ற அறிவிற்கு இவை 4ம் கடந்த இயக்கமற்ற மெய்ப்பொருளே சூனியமாக உள்ளது அப்படின்ட்டு சொல்ற. அப்போ எல்லாமே அந்த சுத்த வெளியில அடங்கியிருக்கு. ஆனா அந்த அறிவு செயல்பாட்டுக்கு வரும்பொழுது தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு அந்த இயக்க நிலைக்கு வரும்பொழுது அந்த பேரறிவு இந்த 4 பரிமாணங்கள்ல காலம், தூரம், பருமன், வேகம் அப்படிங்கிற இந்த 4 பரிமாணங்கள்ல செயல்பாட்டுக்கு வருதுனால அது தொடர் நிகழ்ச்சியா இருக்கிறதுனால மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிலையிலையும் அது செயல்பாட்டுக்கு வருது. ஜட பொருட்கள்ல எப்படி, அப்புறம் ஓரறிவிலேருந்து 5 அறிவு வரை, அப்புறம் மனிதன்ல இந்த அறிவு என்ன மாதிரி செயல்பாட்டுக்கு வருது இந்த 4 பரிமாணங்களுக்குள்ள அப்படிங்கிற அந்த விளக்கத்தை மகரிஷி கொடுத்திருக்காங்க. அதனால்தான் ஆனா இது எல்லாத்துக்கும் மேல மூலப்பொருள் அந்த சுத்தவெளி, அதுதான் மெய்ப்பொருள், மத்ததெல்லாம் நிகழ்ச்சி தான் அப்படின்னுட்டு அந்த ஒரு தெளிவையும் நமக்கு கொடுக்குற. இத நாம விளக்கம் கிடைச்சிருக்கு, இதை உணர்வாக பெற வேண்டும். அதுக்கு வேண்டிய பயிற்சிகளை தான் கொடுக்கிறார். இயக்கம் என்றும் வேகம் என்றும் விரைவி என்றும் கூறும் எழுச்சியினை அறிவென்று அறிந்து கொள்ளல் ஞானம். இயக்கமெனில் 4 வகை சீர்மை அதற்கு உண்டு. எழும் விரைவு, பருமன், காலம், தொலைவு என்பதாகும். இயக்கம் அது படிப்படியாக தொடராக மாறும். ஏற்ற சீர்மை, வடிவம், குணம், காலம் ஒழுங்காகும். இயக்கம் அது எதுவெனினும் நிகழ்ச்சி, அதே அறிவாம். அதுவும் அறிவோட செயல்பாடுதான். இருப்பு நிலை பொருள், அதுவே மெய்யென்று உணர்வோம் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ எதுவா இருந்தாலும் நம்ம உணர்ச்சிகள்னால எல்லை கட்டி நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த தெளிவு நமக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த உணர்ச்சி நிலையிலேருந்து எப்போ உணர்வு நிலைக்கு போறோமோ அப்பதான் இந்த விளக்கங்கள்லாம் நமக்கு தெளிவாகுது. அப்ப அந்த உணர்வு நிலைக்கு போவதற்கு வேண்டிய பயிற்சிகளை தான் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு உணர்வு நிலையில நம்ம உயர்ந்துகிட்டே போறோமோ அந்த அளவுக்கு தெளிவு கிடைக்கும். இதுதான் அந்த கோஷங்கள்லையும் சொல்றாரு. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ வெவ்வேறு விதமாக
இந்த அறிவு எப்படி செயல்படுது அப்படிங்கிற விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கார். இதை எந்த அளவுக்கு நாம புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஞானம் பெற்றிருக்கோம் அர்த்தம். ஆனா அந்த தெளிந்த அறிவு பெற்றெடுத்துன்னா அங்க ஈகோ இருக்காது. அப்போ இப்ப மகான்களா பாக்குறோம், அவங்கெல்லாம் அந்த அதனாலதான் ஞானி அப்படின்ட்டு சொல்றோம். தெளிந்த அறிவு இருக்கிறதுனால தான், அந்த ஞானம் பெற்றுக்கிறது அவங்க எல்லாம் ஞானிகள். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது, அந்த உயர்ந்த நிலையில இருக்கும்போது அந்த ஈகோங்கிறதே இருக்காது, ஆணவங்கிறதே இருக்காது. எல்லாரையும் ஒரே நிலைய பாக்குறது, அன்பு கருணை இதுதான் இருக்கும். ஏன்னா அதுதான் சுத்த வெளியோட தன்மை. அதுதான் நம்ம மாறி அதுதான் சுத்த வெளிதான் நம்மளா மாறி வந்திருக்கோம். இத்தனை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இதை எப்ப புரிந்து கொள்கிறோமோ, இந்த விளக்கத்தை தெரிந்து கொண்டாலும் அதை உணர்வாக பெற்று நடைமுறை வாழ்க்கையில எப்போ அதை கடைபிடிக்கிறோமோ அப்போ அந்த உயர்ந்த நிலைக்கு நாம போயிருக்கோம். இதுதான் ரியலைசேஷன். நான் என்பது யார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் தன்னிலை விளக்கம். இல்ல காட் ரியலை செல்ஃப் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தன்னை உணர்தலோ இல்ல கடவுளை உணர்தலோ ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ எப்போ இதை புரிந்து கொண்டு உணர்வு நிலையில அதை நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரோமோ அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ட்டு மகரிஷி கொடுக்குறாங்க. இப்ப அந்த அறிவு நிலையில உயர்ந்துகிட்டே போகணும். இப்போ சாதாரணமா விலங்கின பதிவுகள்ல இருக்கும், அப்புறம் மனிதனா மாறி அப்புறம் தெய்வீக மனிதனாக மாற வேண்டும். இதுதான் மகரிஷி வெவ்வேறு கவிதைகள்ல நமக்கு தெளிய வச்சுக்கிட்டே வரார். அதுக்கு வேண்டிய பயிற்சிகளையும் கொடுத்துட்டு வராங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மிகவும் ஒரு வாழ்க வளமுடன்.